வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெக்டர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் போக்கர் ஃபோர்ஸ் எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு போக்கர்னால் என்ன, போக்கர் கேம் எப்படி விளையாடணும், போக்கர் கேமோட அடிப்படை பேசிக் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போக்கர் கார்டுக்கு எத்தனை கார்டு வச்சு விளையாடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த இப்போ நான் வச்சுருக்க கார்டு 3 பேர்லேருந்து 5 நபர்கள் வரைக்கும் விளையாடலாம். ஒரு வேளை ஆறாவது நபர் இணைஞ்சாங்கன்னா ஒரு 4 கார்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்து இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு 9ஆம் நம்பர்லேருந்து 4, அதாவது 4 பூ இருக்குல்ல, 4 பூலையும் 9ஆம் நம்பர்லேருந்து ஏசு வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பேர் விளையாடுறதுக்கு. புரியுதுங்களா? 9, 10, 11 இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரம்மியில் ஏற்கனவே சொல்லிட்டேன். 9, 10, இது 11, இது 12, கியூன்னு 12, கிங் 13, எக்ஸ்பர்ட் ஏஸ் 14. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 பூலையும் 9ஆம் நம்பர்லேருந்து எடுத்துக்கணும். அதாவது 3 நபர்லேருந்து 5 நபர் விளையாடுற வரைக்கும் போக்கர் ஃபோர்ஸ் விளையாடுறதுக்கு. சப்போஸ் ஒரு 6ஆவது நபர் வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து 8ஆம் நம்பர் இருக்குல்ல, 8ஆம் நம்பரை கூட ஜாயின் பண்ணிக்கணும். 4 பூலையும் 8ஆம் நம்பரை ஜாயின் பண்ணிக்கணும். கூட 8 சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போது 4 பேர் விளையாட போகிறோம். இப்போ இதில் என்னென்னா ஏசு கிங்கில் தான் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஃபஸ்ட்டு பூவில் எந்த பூ அதாவது பெரிய பூ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இருக்கிறதுலே எது வசதி அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது எதுனா, இப்போ 4 எக்ஸ்பர்ட் நான் ஏசு எடுத்திருக்கேன். இப்போது இந்த 4 ஏஸ்லேயும் எது பெரிய நம்பர்? இது 4மே 14 நம்பரு நமக்கு தெரியும். இதை 4க்குலேயும் எது பெருசு அப்படின்னு ஃபஸ்ட்டு இதில் போக்கரில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எதுனா இதுதான். எக்ஸ்பர்ட் தான் இருக்கிறதுலே எல்லாத்தோட பெரிய நம்பரு. அதுவும் அந்த ஏசு, எக்ஸ்பர்ட் ஏஸ் எல்லாத்தோடைய பெரிய நம்பர் எக்ஸ்பர்ட் ஏசு. அதுக்கடுத்து எது பார்த்தீங்கன்னா ஆர்டின். அதுக்கடுத்து எது பார்த்தீங்கன்னா டைமண்ட். அதுக்கடுத்து இந்த 4ஆவதாக இருக்கிற ஏசு தான் கிளவர் ஏசு. ஓகேங்களா? 4ஆவது தான் கிளவரு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பர்ட்டு, 2வது ஆர்டின்னு, 3வது டைமண்டு, 4வது கிளவர். ஓகேங்களா? இப்போது இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 ஏஸ்லேயும் இதுதான் பெரிய நம்பர். ஓகே. இப்போ 4 கிங்கு பார்க்கலாம். இப்போது 4 கிங்லேயும் எக்ஸ்பர்ட் கிங்கு தான் பெரிய நம்பர். அதுக்கடுத்தது ஆர்டின்னு, அதுக்கடுத்தது டைமண்டு, அதுக்கடுத்தது கிளவர். ஓகேங்களா? இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வேளை 4 கார்டும் இப்படி வந்துடுச்சு. அவங்களுக்கு 4 கார்டும் இந்த மாதிரி இருக்குது, நமக்கு 4 கார்டு இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இதில் எது பெருசுனா இதுதான் பெருசு. ஒரு வேளை இது இல்லாமல் இது வரைக்கும் அவங்களுக்கு இதுலேயும் எது பெருசுனா இதுதான் பெருசு. ஏன்னா ஏசு தான் எப்போவுமே பெரிய நம்பர் நமக்கு தெரியும். ஏசு வந்தால் மட்டும்தான் நமக்கு அதாவது வின் பண்ண முடியும். ஏசு தான் இருக்கிறதுலே பெருசு. ஏசு இல்லாமல் வேறு நம்பர் வந்ததுன்னா கிங்கு பெரிய நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி விளையாடணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எப்படி விளையாட போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி குளிக்கிட்டு 4 பேர் இருக்காங்களா, 4 பேருக்கும் கார்டு போட்டுடணும். ஓகேங்களா? 4 பேருக்கு 4 கார்டு போட்டணும். 4 கார்டு போடணும். போக்கர் ஃபோர்ஸ் 4 கார்டு, அதான் போக்கர் ஃபோர்ஸ்ன்னுவாங்க. எல்லாருக்குமே 4 கார்டு போட்டுடணும். இப்போ 4 கார்டு போட்டு இந்த கார்டை எடுத்துலாம் பார்க்கக்கூடாது, தனியாக வச்சிடணும்.
இப்போ இந்த 4 பேரில் யார் வந்து பெரிய நம்பராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஓகேங்களா, அதுதான் வந்து கேம் ரூல்ஸு. இப்போது இந்த 4 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பணம் கட்டிடுவாங்க. நான் ஜெயிக்க போகிறேன், நான் தான் ஜெயிப்பேன்ட்டு பெட் கட்டிடுவாங்க. பெட் கட்டின இப்போது உதாரணத்துக்கு 4 பேர் வந்து 10 ரூபா பெட் கட்டுறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து பெட் கட்டுறாங்க. இப்போது இது என்ன பண்ணோன்னா, இப்போது கார்டை எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டு நம்பரு பார்த்துட்டு நமக்கு தான் வந்து பெரிய நம்பர் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு கார்டை எடுத்துகிட்டு பார்த்துட்டு வச்சுட்டா எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு சப்போஸ் நம்ம கார்டை எடுத்துகிட்டு நல்ல நம்பர் வந்துச்சு பார்த்துட்டு விளையாடணும் அப்படின்னாக்கா அவங்க 10 ரூபா பெட் கட்டியிருந்தாங்கன்னா 20 ரூபாவாக கட்டணும். ஓகேங்களா, அதான் கார்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு விளையாடணும்னு நினச்சாக்கா 20 ரூபா கட்டணும். ஓகேங்களா, 10 ரூபா பெட்டுனா 20 ரூபா கட்டணும். அதே வந்து டபுளாக கட்டணும். ஓகேவா, இப்போது இந்த 4 கார்டில் வந்து நம்ம எது வந்து பெரிய நம்பரு அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 4 கார்டையும் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 பேர்த்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பர்ட் ஏஸ் வந்திருக்கு, அடுத்தது கிங் வந்திருக்கு, அடுத்தது வந்து கியூன் வந்திருக்கு. இதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று எதுனா, இந்த மாதிரி 4 இதுவும் வந்து வேறு வேறு பூவில் வந்ததுன்னா அவங்க தான் வந்து இருக்குதுலேயே பெரிய வின்னர். புரியுதுங்களா, எக்ஸ்பர்ட் ஏஸ் இருந்தால் கூட இப்போ இது 9 வந்துச்சு, அதனால் இது வந்து வேஸ்ட்டு. ஓகேவா, இது வந்து டம்மி. இப்போது எக்ஸ்பர்ட் ஏஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து கூட இன்னொரு ஏஸ் இல்லை, அதனால் வேறு இதில் வந்து கிங் வந்துச்சு, இதில் வந்து கியூன் வந்துருக்குது. இதே இப்போ R10J வந்துருந்ததுன்னா இதுதான் இருக்குதுலேயே பெரிய கார்டு. ஓகேவா, ஆனால் அந்த மாதிரி வரல. இப்போ இந்த மாதிரி ஒரே இதில் இல்லைல்ல, அதனால் வந்து இதை நம்ம வச்சிடும். இப்போ இந்த 4 பேரில் யார் வந்து பெரிய ஆளுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் வேஸ்ட்டு ஆள் தான், இவருக்கு ஒன்றுமே இல்லை. இவருக்கு வந்து வேஸ்ட்டு, எதுவுமே இல்லை அவருக்கு. யார் வின்னர் அப்படின்னா இதுவும் வந்து எதுவும் இல்லை, இவருக்கும் வந்து எதுவும் வரல. இவருக்கு வந்து வெறும் ஜாக்கி மட்டும் தான் வந்திருக்கு, ஆனால் டபுள் ஜாக்கி வந்திருக்கு. இப்போ இதில் யார் பெரியவங்கன்னா இவங்க தான் பெரியவங்க. கியூன் தான், 2 கியூன் இருக்குல்ல, டபுள் கியூ இருக்குது. அப்போது இவங்க தான் வந்து வின்னர். அதுக்கு அடுத்த வின்னர் இவங்க, அதனால. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ வின்னர் யாருன்னா இவங்க தான். இப்போ இவங்க வந்து இதை பார்த்துட்டு இதை விட அவங்களுக்கு கிங்கு ஏஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சின்னா அவங்க பார்க்காம விளையாடாத விட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இப்போது வின்னராக இருக்காங்க. ஓகேவா, இப்போ ரெண்டு கியூன் இருக்குல்ல, இங்கே நம்மளுக்கு எதுவுமே இங்கே ஏஸ் வந்தது, கிங்கு வந்துக்குது, ஆனால் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா ஒரே இதில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ இதில் வந்து R10J வந்ததுன்னா இதுதான் இருக்குதுலேயே பெரிய கார்டாகிட்டு இருக்கும். இல்லை வந்து வேறு பூவில் வந்து எக்ஸ்பர்ட் ஏஸ் இருக்குல்ல, வேறு பூவில் டைமண்ட் ஏஸோ இல்லை கிளாவர் ஏஸோ வந்திருந்ததுன்னா இது வந்து பெரிய கார்டாகிட்டு இருக்கும். ஆனால் இது எதுவுமே வரல, எல்லாமே தனித்தனியாக சிங்கிளாக இருக்குது. ஆனால் இதில் வந்து டபுள்ஸ் வந்துருக்கு, கியூன் வந்து டபுள்ஸாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து பெரிய நம்பர், இவங்க தான் வந்து வின்னர். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ மறுபடியும் இந்த கேம் வந்து நான் விளையாடி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே புரியாது, விளையாட தான் நமக்கு நல்லா தெளிவாக புரியும். யார் வந்து பெரிய நம்பர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே போக்கரில் வந்து ஈஸியாக பணம் கட்டி ஈஸியாக வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். அதுதான் வந்து மெயின். இப்போ 4 பேருக்கு 4 கார்டு போட்டுருவேன். இப்போ 4 கார்டு போட்டாச்சு. இந்த கார்டை நம்ம இங்கே அடிச்சிடுறோம். இப்போ ஒருத்தர் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்த மாதிரியே வந்து டபுள் கியூன் வந்துருக்குது, ஏஸ் வந்திருக்கு, ஆனால் 10 வந்திருக்கு. இப்போ இதில் யார் பெரியவங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா 4 பேரும் பார்த்தா தான் தெரியும் யார் பெரியவங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ இவர் வந்து இல்லை, இப்போ 9 இருக்குது. 9 வந்து வேறு இருக்குது, ஆனால் இங்கே கியூன் வந்துட்டு இருக்கு. அப்போ இவரை விட இவர் தான் வந்து இங்கே பெரியவங்க. எது வந்து வேறு பூவில் வருதோ அவங்க தான் வந்து பெரியவங்க. ஒரே நம்பரில் ஒரே ஜாதியில் வருது. இன்னும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இல்லை, ஆனால் எக்ஸ்பர்ட் ஏஸ் 1 மட்டும் வந்திருக்கு, ஆனால் வந்து பிரயோஜனம் இல்லை. கியூ வந்து 1 தான் இருக்குது, இது வேறு பூவாக இருக்குது. இதுவும் வந்து பிரயோஜனமே இல்லை. இப்போ இதில் யார் பெரிய வின்னர்னா இவங்க தான் பெரிய வின்னர்.
இவங்க தான் வின்னர். 4 பேரில் இவங்க தான் வந்து பெரிய நம்பர். 2 கியூன் இருக்கா வேறு இதில், அதனால் இவங்க தான் பெரியவங்க. அதுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 9 இருக்குல்ல வேறு. அதுக்கு அடுத்தது இவங்க தான். இவங்கக்கிட்ட ஏசு கியூன் இருந்தால் கூட வேஸ்ட், ஏன்னா ஒரே இதில் இருக்குது, அது வந்து வேஸ்ட்டு. இவங்கக்கிட்டேயும் வந்து கிங்கு கியூன் இருக்குது, இது இருக்குது, ஆனால் வேறு இதில் இருக்குது. புரியுதுங்களா? இப்போது 9 கிளேவர் 9 டைமண்ட் 9 ரெண்டாவது இவங்க தான், ஆனால் சின்ன நம்பராக இருக்குது, ஆனாலும் இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு என்னென்னா இதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ரம்மியில் வந்து ஒரே பூவில் வந்து நம்பர்ஸை வந்து சேர்ப்போம். ஓகேங்களா? ஆர்டின்னு ஏசு, ஆர்டின் வந்து கியூனு, ஆர்டின்னு கிங்கு, அப்படி வந்து நம்ம சேர்ப்போம். அது வந்து ஒரு ரம்மின்னு வைப்போம். இதில் வந்து அப்படி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா இதில் தப்பு. இதில் வந்து வேறு பூவில் சேர்க்கணும். அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. வேறு நம்பர் இப்போது இந்த மாதிரி வர்றது தான் வேறு கியூன். 4 கியூன் வந்தால் அவங்க தான் வந்து ரன்னரு, அவங்க தான் வின்னரு. அதே வந்து இப்படியும் வரலாம். ஆர்டின் ஏஸா, கிளேவர் கிங்கா, இந்த மாதிரி ஒரு ஜாதியில் ஒவ்வொரு இது நம்பர் வந்தால் அவங்க வந்து வின்னர். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு வாட்டி நான் வந்து எப்படின்னு வந்து சொல்லிடுறேன் யார் வந்து வின்னர்ன்ட்டு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து திருப்பி கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் ரீப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த அடிப்படை பேசிக்கை தெரிஞ்சிட்டாலே போதும், நமக்கு வந்து யார் வந்து வின்னர் அப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ 4 கார்டு போட்டேன். 4 கார்டு போட்டு இப்போ இந்த 4 கார்டில் யார் வந்து பெரியவங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கி வந்து ரெண்டு வந்திருக்கு. இது வந்து ரெண்டுமே வேறு இருக்குது, அதனால் வேஸ்ட்டு. இப்போ இதே வந்து டைமண்ட் கிங்கு வந்திருந்ததுன்னா இது வந்து நல்லா வெயிட்டான கார்டாக இருக்கும், ஆனால் வந்து வரல. இப்போ ஒன்று தனித்தனியாக இருக்குது, அதனால் பிரயோஜனம் இல்லை. இப்போ இது வந்து ரெண்டுமே வேறு பூவில் 2 இருக்குல்ல, அதனால் இவங்க வந்து பெரிய ஆள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து பெரிய ஆள் ஜாக்கி, ஆனால் இது 10, ஆனால் இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அது 11, இது 10. ஓகேவா? அதனால் அதுக்கு அடுத்தது தான் இந்த கார்டு. இது எக்ஸ்பர்ட் ஏஸ் வந்தாலும் வேஸ்ட்டு. இப்போ இன்னொரு ஏஸ் வந்திருந்தால் தான் நமக்கு வந்து யூஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப அவங்கள எல்லாத்தோட வந்து இவர் தான் இப்போ இருக்கிறதுலே வந்து பெரிய நம்பர். ஏன்னா எக்ஸ்பர்ட் ஏஸு, டைமண்ட் ஏஸ் ரெண்டுமே வந்து பெரிய நம்பரு. இந்த மாதிரி 2 நம்பர் வந்தால் தான் இவங்க தான் பெரிய நம்பர். இப்போ இந்த ஏஸ் வராத, இந்த ஏஸ் மட்டும் வந்துச்சு, இப்போ கிங்கு வந்திருந்ததுன்னா அது வந்து வேஸ்ட்டு தான், ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரணும் போக்கருக்கு. இப்போ இவர் தான் வந்து இருக்கிறதுலே வின்னர். இவரையும் பார்க்கலாம் இருங்க. இப்போ வந்து ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர். இப்போ ஒரு வேளை வந்து 3 கார்டு வந்து கிங்காக வந்துச்சு. இப்போது இந்த கார்டு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இந்த கார்டு வந்து இங்கே வந்துச்சு, இப்போ இப்படி இருக்குது. இப்போ இதில் யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வின்னர். இந்த மாதிரி 3 கார்டு கிங்கில் இருக்குல்ல, 3 நம்பரு, அதாவது 3 ஜாதியில் வந்து வேறு இருக்குல்ல கிங்கு, இப்போ இவங்க தான் வின்னர். 3 கிங்கு வந்ததுன்னா இங்கே டபுள் ஏஸ் வந்திருந்தாலும் இவங்க வந்து தோற்றுருவாங்க, இவங்க தான் வின் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து 9 வந்ததால் 9 வந்ததால் இப்போ என்ன பண்ணால் இவங்க தான் வின்னர். ஏன்னா ஏசு தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நம்பர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி விளையாடணுன்ட்டு. இதை பற்றி எதனா கீழே கமெண்ட் எதனா இருந்ததுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்னும் போக்கரில் நிறைய இருக்குது. அடுத்த வீடியோலாம் நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.